Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல எப்படி பிசினஸ் அக்கவுண்ட் தொடங்குறேன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போக முன்னாடி வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு வெப்சைட் மாதிரியே தாங்க இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மெயின் ஹைலைட்டு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட டீட்டெயில்ஸ், அதோடைய அட்ரெஸ்ஸு, அதோடைய லொக்கேஷனு, இது போல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ இதாங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸோடைய மெயின் ஹைலைட். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த அக்கௌண்ட்டில் எப்படி செட் பண்ணுறது ஏதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே தெரியுற சர்ச் ஐக்கானில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரிமெண்ட் லெட்டர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபோனில் உள்ள ஃபோன் நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ். ஆனால் அடுத்தபடியாக அடுத்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. உங்கள் வாட்ஸ்அப் ஆப்லேருந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்புக்கு எல்லா சேட்ஸ் அண்ட் மீடியாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். உங்களுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கோங்க, இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் வந்து நான் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 minutes later. அண்ட் ஃபைனலாகிட்டே நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ப்ராக்ரஸ் வந்து முடிஞ்சாச்சு. அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்கள் இருக்குது, உங்களுடைய பிஸ்னஸ் நேம் அண்ட் கேட்டகரி. ஸோ பிஸ்னஸ் நேம் உங்களுடைய கடையோட பேர் என்னன்னு நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு க்ரோசரி ஸ்டோர் வைக்க போகிறீங்கன்னா க்ரோசரி ஸ்டோர் கொடுத்துக்கோங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட்னா சூப்பர் மார்க்கெட் கொடுத்துக்கோங்க, இல்லை ஹோட்டல்னா ஹோட்டல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அதுக்கான கேட்டகரியை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் தேடுறது ஒன்றுமே இல்லைன்னா மேலே ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும், இதில் உங்களுடைய நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா கேட்டகரிஸுமே இருக்கும். கீழே உங்களுக்கு ஷோ மோர்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வச்சு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பட்டன், பிஸ்னஸ் அட்ரஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் உங்கள் கடையோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே பிஸ்னஸ் அட்ரஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் கடை எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸில் உங்கள் கடையோடைய லொக்கேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த ரெஜிஸ்டர்ட் லிங்கை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு போடுறேன். எல்லாமே எழுதி முடிஞ்ச பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இன்னும் 8 ஆப்ஷன் கூடவே வந்திருக்கும். அதில் முதல்ல இருக்கிற பிஸ்னஸ் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபுல் ப்ரொஃபைலை காட்டியிருப்பாங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு எடிட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை பிறகு கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தபடியாக அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் பேக்கப் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு டெய்லி பேக்கப்னா டெய்லி கொடுத்துக்கோங்க, மந்த்லினா மந்த்லி கொடுத்துக்கோங்க. நான் மந்த்லி கொடுத்துக்கிறேன். இல்லை பேக்கப் வேண்டானா நெவர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் ரெடி. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல்